திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன் ஐட்டம்ஸை மற்ற ஆன்லைன் தளங்களை விட ரொம்ப கம்மியான விலைக்கு நீங்கள் வாங்கலாம். இதில் வெல்கம் கிட் 1-2ன்னு இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அன்றாட தேவைப்படுற 20க்கும் மேற்பட்ட பொருட்கள் மிக குறைந்த விலையில் இருக்குது. நீங்கள் அதர் ஆன்லைன் வெப்சைட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் மிக குறைவாக தான் இருக்குது. ஸோ இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, கோவையில் 11.95 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்திய அரசு, ஹைகோர்ட் உத்தரவை ரத்து செய்த சுப்ரீம் கோர்ட். அந்த ஒரு டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிலம் கையகப்படுத்திய வழக்கு ஒன்றில் சுப்ரீம் கோர்ட் முக்கிய தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்து பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவானது கோவை மக்களின் கவனம் பெற்று வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு அரசு திட்டங்களுக்கு கையகப்படுத்தப்படும் நிலங்கள் பல வருட காலம் பயன்படுத்தப்படாமல் இருப்பதை காண முடியும். அப்படி பயன்படுத்தப்படாத நிலங்கள் அதன் உரிமையாளர்களுக்கு திரும்பவும் வழங்கப்பட்டு வருகின்றன. நாளுக்கு நாள் நிலத்தின் மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் அவை மீண்டும் திரும்ப கிடைத்திருப்பது அதன் உரிமையாளர்கள் மத்தியில் பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் நிலம் கையகப்படுத்திய வழக்கு ஒன்றில் சுப்ரீம் கோர்ட் முக்கிய தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. கடந்த 1988 உப்பிலிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் வீட்டு வசதி திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு 11.95 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தியிருந்தது. இப்படி நிலம் கையகப்படுத்தியதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் கடந்த 2008 மனு தாக்கல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் குடியிருக்கும் சிலர் இந்த வழக்கை கொடுத்திருந்தனர். இதனை விசாரித்த தனி நீதிபதி அமர்வு நிலம் கையகப்படுத்தியதை ரத்து செய்தது. அத்துடன் இந்த உத்தரவை 2 நீதிபதிகள் அமர்வும் உறுதி செய்தது. இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் MM சுந்தரேஷ் மற்றும் அரவிந்த் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் P. வில்சன் மற்றும் அரசு வழக்கறிஞர் இந்திரா ஆகியோர் தங்களது மனுக்களை ஏற்றுக்கொண்டு அரசின் உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் என்று தங்கள் வாதத்தை முன்வைத்தனர். இதையடுத்து நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவையும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் வாதங்களையும் ஏற்றுக்கொள்வதாகவும் நிலம் கையகப்படுத்தியதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்வதாகவும் உத்தரவு பிறப்பித்தனர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கான நிலம் கையகப்படுத்திய முடிவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள இந்த உத்தரவானது பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் பிறப்பித்த ஒரு உத்தரவை பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்கன்னா அதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது மக்களிடையே ரொம்ப பேசப்பட்டு வருகிற ஒரு நிகழ்வாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.